பள்ளி மாணவியை கத்தியில குத்தி கொண்டுட்டான்னு சொன்ன பொழுது துடிக்கல. நீங்க அங்க வந்து நடிச்சீங்க. கரூர்ல உட்காந்து படிச்சு சொன்னீங்களடா, இப்படி இறந்துட்டீங்களான்னு ஒரு நடிப்பு வருது. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு மாணவியை ஒருத்தன் குத்தி கொண்டுட்டான பொழுது உங்களுக்கு பதறல, கண்ணு கலங்கல, உங்களுக்கு எமோஷன் ஆகல. பெரிய என்கொயரி ஆஃபீஸர் மாதிரி ஸ்கூலுக்கு உள்ளேயா வெளியான்னு கேட்குறேன். சம்பவம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் பிள்ளை, அதுதானே முக்கியம். இன்னும் சொல்ல போனா தம்பி, இது யாரெல்லாம் ரொம்ப இன்டர்கனெக்ட் ஆகும் தெரியுமா? பெண் பிள்ளை வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப இன்டர்கனெக்ட் ஆகும். பொம்பளை பிள்ளை விஷயம்ன்றது ரொம்ப, ஏன்னா அவருக்கு பெண் பிள்ளை எல்லாம் இருக்கு. அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி பாக்குறீங்க எங்களை? வெறும் அரசியலாக, அரசியல் போதையாக நீங்கள் முழுக்க இந்த மார்ச்சரில் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுன்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க தெரியுமா? பணத்தை அறுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அவனை பொறுத்த வரைக்கும் சொந்தம் பந்தம், தெரிஞ்சவன் தெரியாதவன், சின்ன வயசு பெரிய வயசு, குழந்தை பெரியவங்க, இது எதுவுமே அவனுக்கு கணக்கு கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் பணம், அறுக்க சொன்னா அறுப்பான். அதே போல இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல். புரியுதுங்களா? மக்களாவோ மனிதமாலாம் இவங்க பாக்குறது கிடையாது. திமுக அக்கறை இல்லைன்ற முறையில் அக்கறை இல்ல தம்பி. அக்கறை இருந்தா சின்ன பிள்ளைகளுக்கு அவனுக்கு பள்ளிக்குள்ள வந்து நீங்கள் பாலியல் அத்துமீறல் நடக்கும்போது துடிச்சிருக்கணும், ஆக்ஷன் கடுமையா எடுத்திருக்கணும். எடுக்கல. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா அவங்க கல்லூரிக்குள்ள போய் கை வைக்கும் பொழுது உங்களுக்கு துடிக்கல. இன்னைக்கு பள்ளி மாணவியை கொண்டிருக்கான், துடிக்கல. போதையில ஸ்கூல்ல பூந்து வெட்டினாங்க தெரியுமா? நாங்குநேரி நினைக்கிறேன். அங்க வெட்டினப்ப உங்களுக்கு துடிக்கல. பல இடங்கள்ல பல சாதி பார்க்கப்படாத மாணவ பிள்ளைகள் தாக்கப்பட்ட போது துடிக்கல. இதுக்கெல்லாம் துடிக்காத ஒரு ஆள் கருவில் வந்து துடிக்கிறேன் நடிக்கிறேன்னாக்க எங்களுக்கு தெரியாதான்னு மக்கள் கேட்கறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் தம்பி. இவர்கள் எல்லாமே செய்வது அரசியல். இதுல வந்து இவர்களுக்கு பிணத்தை வைத்தும் அரசியல் செய்யக்கூடியவர்களை கைதேர்ந்த